ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் எல்லாமே இந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, லண்டன் விவகாரத்தை பற்றி பேசுங்க. 1,50,000 பேர் தெருவில் இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். லண்டன் நகரமே ஸ்தம்பிச்சது மட்டும் இல்லாமல் உலகமே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக மாறிடுச்சு. அதுக்கு நாள் தான் ஃப்ரான்ஸில் மிகப்பெரிய கலவரம், கல்வீச்சு. ஆனால் இந்த கூட்டத்தில் லண்டனில் ஒரு அசம்பாவித சம்பவம் கூட இல்லை. அமைதியான ஒரு பேரணி 1,50,000 பேர் கலந்து கொண்டதாக அங்கே உள்ள காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,50,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த 1,50,000 பேரும் அமைதியாக பேரணி போயிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சத்தம், இங்கிலாந்து அரசுக்கு எதிராக உடனடியாக ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் வையே அப்படின்ற மாதிரியான கோஷங்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது, யார் இதெல்லாம் பண்ணாங்க, இதோட பின்னணி என்ன அப்படின்றது நீங்கள் எந்த சேனல்லையுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் இங்கிலீஷ் சேனலில் கூட பார்த்துக்குங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த உண்மையான காரணத்தையும் உண்மையான விஷயத்தையும் நிச்சயமாக வேறு எங்கேயும் இருக்காது. நீங்கள் லண்டனில் இருக்க விவரம் தெரிந்த அரசியல் தெரிந்தவர்கள்ட்ட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக இவ்வளோ பெரிய கூட்டம் தொடர்பாக ஒரு லண்டன் எம்பிகிட்ட நான் பேசியிருந்தேன். ஆனால் அவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்ததுனால அப்படி இப்படி மாற்றி மாற்றி பவுடர் அடித்தார். இது அப்படி இது இப்படின்னு. ஏன்னா வெள்ளைக்காரர்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தங்கள் நாட்டை பற்றி இவரையும் குறை சொல்லலை, இந்த போராட்டக்காரர்களையும் குறை சொல்லலை, அவங்க கட்சியும் குறை சொல்லலை. இது பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு, பிரச்சனையாக உருவெடுத்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அவரை நான் தகவல் கேட்டபோது அவர் சரியாக அதை சொல்லலை. ஆனால் நம்மகிட்ட பெரிய பெரிய அரசியல் ஞானிகள்லாம் இருக்காங்க, இலங்கையை சேர்ந்தவர்கள், நம்ம இந்திய வம்சாவளி தமிழர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அரசியலில் மிகப்பெரிய, அதாவது எப்படின்னா ஒரு ஸ்காலர்ஸ் கூட, இப்போ நீங்கள் அங்கே உள்ள யூனிவர்சிட்டிஸில் உள்ள பொலிட்டிக்கல் ப்ரொஃபஸர் கூட இந்த மாதிரியான அரசியல்லாம் தெரியுமான்னு தெரியாது. அவர்கள் என்னுடைய அருமை சகோதரர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது முக்கியமான ஒருத்தர் இருக்கார், இலங்கையை சேர்ந்த இந்திய வம்சாவளி தமிழர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இதை பற்றி, இந்த போராட்டத்தோட ஆரம்பம் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சூழல் எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். அதை தான் உங்களுக்கு சாறு பிழிஞ்சு நான் கொடுக்க போகிறேன். இங்கிலாந்து விவகாரம் என்ன நடந்துச்சு, 1,50,000 பேர் எப்படி கூடினா. இங்கிலாந்துன்ற ஒரு சின்ன நாடு. இப்போ இந்தியாவில், இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாநாடு அப்படின்னா, இப்போ விஜய் மாநாடு, டிஎம்கே மாநாடுக்கெலாம் 1,00,000 பேர், அதிமுக மாநாடு கூட 1,00,000 பேர் கூடினாங்க, ரைட்டு. ஸோ ஆனால் லண்டன்ற இப்போ நகரத்தில், இங்கிலாந்தில் பாப்புலேஷனே கம்மி, அதுவும் லண்டன் நகரத்தில் இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க அப்படின்றது தான் எதற்காக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒன்று எல்லாரும் பேசுகிறாங்க இந்தியர்களுக்கு எதிராக, அதாவது குடியேறிகளுக்கு எதிராக. இது யாருக்கு எதிரான போராட்டம் அப்படின்றத பெர்ஃபெக்டாக, எதனால் இந்த போராட்டம் அப்படின்றத நம்ம பெர்ஃபெக்டாக பார்க்கலாம். ஸோ அங்கே 2 பெரிய கட்சிகள் இருக்குது. திமுக, அதிமுகன்னு இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி நேஷனல் லெவலில் நம்ம காங்கிரஸ், பிஜேபின்னு 2 கட்சி இருக்குது இல்லையா. அதே மாதிரி லேபர் பார்ட்டின்னு ஒன்று, கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது. 2 கட்சிகள் இருக்குது. இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வரும். இப்போ லேபர் பார்ட்டி தான் இப்போ 400க்கு மேற்பட்ட, 600 சில்லற இடங்களில் 400க்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்து லேபர் பார்ட்டி ஆட்சியில் இருக்குது. ஸோ இதிலேருந்து போனால் உங்களுக்கு கரெக்டாக தெரியுன்றதுனால அவர்கள் சொன்ன தகவலை அந்த ஆர்டர்லேயே நான் சொல்கிறேன். இப்போ லேபர் பார்ட்டி எப்படி ஜெயிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மிகப்பெரிய சக்தி படைத்த ஒரு கட்சி. அந்த கட்சி உடையுது. அந்த கட்சி உடைந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி போன தேர்தலில் 18% வாக்குகள், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட வாக்குகளை உடைச்சி வாங்கினதன் விளைவாக ஏற்கனவே வாங்கின வாக்கை தான் லேபர் பார்ட்டி இந்த முறையும் வாங்கியிருக்கு. அது எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. ஆனால் அதில் பெர்சன்டேஜ் ஜாஸ்தியானதுனால அவர்கள் ஏற்கனவே வாங்கினதை வாங்கிட்டாங்க. இவர்கள் ஏற்கனவே வாங்கினதுலேருந்து 18% போனவுடனே டம்முன்னு இது கீழே வந்தாங்க. இது அப்படி தான் இருக்குது. லேபர் பார்ட்டி 400க்கு மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சிருச்சு. ஸோ இது ஒரு பிரச்சனை. இப்போ இதிலேருந்து பிரிஞ்சது இல்லையா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலேருந்து யார் அவன் 18% ஓட்டை வாங்கி ஜெயிக்க வேண்டியவனே தோக்க வச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டியை சேர்ந்தவர் தான் இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. அதுலேயும் ஒரே நபர் தான், அந்த நபரை ஹைலைட் பண்ணி தான் இந்த போராட்டமே போயிருக்கு. அந்த நபர் யார், எதற்காக இது வந்திருக்கு, வந்தேரிகளே வெளியேறு, நான் முதல்ல பொண்ணேன் சீமான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டைலில் வந்தேரிகளே வெளியேறு அப்படின்ற, நம்ம வெள்ளையனே வெளியேறுன்னு நம்ம இங்கேருந்து கோஷம் போட்டு நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கிச்சு. ஆனால் இப்போ பிரிட்டிஷ்காரனே வந்தேரிகளே வெளியேறுன்ற அளவுக்கு நடுங்கி போயிருக்கான் அப்படின்றது தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன முக்கியமான பிரச்சனை, இந்தியர்களுக்கு எதிரான பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்லை. பங்களாதேசிகளுக்கும் பாகிஸ்தானிகளுக்கும் எதிராகத்தான் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் எடுத்திருக்கின்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லண்டன் இருக்கு இல்லையா, லண்டன் நகரம் வந்து ஒரு மிகப்பெரிய நகரம், வேர்ல்டில் ஒரு முக்கியமான ஒரு நகரம், உலகத்தின் ஒரு மையமாக கூட சொல்லலாம். பல நாடுகளில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் இங்கே தான் முடிவு செய்யப்படும் இன்று வரை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது லண்டனில் வந்து நீங்கள் வாழ்கிறதும் இப்போ அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, வீட்டு வாடகை ஜாஸ்தி, எல்லாம் ஜாஸ்தி. அங்கே வேலை பார்த்திங்கன்னா அவுட்டரில் குடியிருப்பாங்கல்ல, இப்போ நம்ம செங்கல்பட்டில் குடியிருப்பாங்க பலரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஊர் தான், ஒரு 50 மைல் தொலைவில், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் லூட்டன். இந்த லூட்டன்ற ஊர் என்னென்னா ஒரு அவுட்ரு மாதிரி, ஒரு 50 கிலோமீட்டர் அவுட்டரில் ரூரலில். அங்கேருந்து டெய்லி வந்து ட்ரெயினில் வேலைக்கு வரவங்க லண்டனுக்கு வருவான், பஸ்ஸில் வருவான், காரில் வருவான், எல்லாம் வருவான். அங்கே வந்து வாடகையெல்லாம் கம்மி, ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பகுதி தான் லூட்டன். ஸோ இந்த லூட்டனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூட்டனில் பிறந்த நபர் தான் ஏன்னா டோமி ராபின்சன். இந்த டோமி ராபின்சன் யாருன்னா ஒரு சரக்கு பார்ட்டி, சரக்கு அடிக்கிறது, ஏழ்றையை கூட்டுறது, இந்த மாதிரி தான் இளைஞனாக இருந்த நபர். நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அவரை பற்றி நம்ம தேடி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஏழ்றையை கூட்டுறது, பத்திரிக்காரனை அடிக்க போகிறது, பாரில் போய் ஏழ்றையை கூட்டுறது, கிட்டத்தட்ட சீமான் மாதிரின்னு வச்சுக்கலாம். சீமான் கேரக்டர் மாதிரியான ஒரு ஆள், எவனை வேணாலும் வாய்க்கு வந்து பேசுகிறது, இப்படி இருந்த நபர் தான் அந்த நபர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டோமி ராபின்சன் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா, அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலேருந்து கட்சி உடஞ்சி ரிஃபார்ம் பார்ட்டின்னு ஒன்று மாறுது இல்லையா, அந்த ரிஃபார்ம் பார்ட்டி தான் 18% வாக்குகளை வாங்குறது இல்லையா, அந்த ரிஃபார்ம் பார்ட்டியில் உள்ளே புகுந்த ஒரு முக்கியமான ஆளாக பார்க்கப்படுறார். சாதாரண சில்லறையாக தெரிந்து கொண்டிருந்த நபர் வந்து ரிஃபார்ம் பார்ட்டிக்குள்ளே போய் என்ன பண்ணுறாப்புலன்னா அப்படியே செல்வாக்காகுது. இந்த ரிஃபார்ம் பார்ட்டியில் ஏன் செல்வாக்காகுது அப்படின்னா, வந்தேரிகளே வெளியேற்று அப்படின்ற கோஷம் தான் இதில் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ ரிஃபார்ம் பார்ட்டியில் வேறு ஆட்கள்லாம் கேப்சர் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது, இந்த டோமி ராபின்சன் வந்து பயங்கர செல்வாக்கான ஆளாக உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த டோமி ராபின்சன் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான பொலிட்டிக்கல் கேம் ஆடக்கூடிய ஆள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ டோமி ராபின்சன் இருக்கக்கூடிய ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் 80% வந்தேரிகள், பிரிட்டிஷ்காரனே கிடையாது, வெள்ளைக்காரனே இல்லைங்க. அந்த ஊரில் 80% வெளியூர்காரன் தான் இருக்காங்க. ஏன்னா வேலைக்கு பார்க்க போயிட்டு லண்டனுக்கு போயிட்டு வந்துடுவான், காரில் போயிட்டு வருவான், ட்ரெயினில் போய்ட்டு வருவான், பஸ்ஸில் போய்ட்டு வருவான். சரிங்களா? இப்படி இருக்கிறதுனால அங்கே நிறையா பேர் வந்தேறி கூட்டிடுறான். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 80%ல் 45% பாகிஸ்தானி, மீதி ஒரு 30% யாருன்னா பங்களாதேஷ். இப்போ இன்றைக்கி உலகம் பூர்வதும் பஞ்சாயத்தை ஆரம்பித்து வைக்கிறது இந்த பங்களாதேஷ்காரன் தான். ஏன்னா பங்களாதேஷி இருக்கான், அது போக இந்தியன்ஸ் ஒரு 5% அவ்வளோதான் இருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இந்தியன்ஸும் ஸ்ரீலங்கன்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ 80% வந்தேரியாக இருக்கான். வந்தேரியாக இருக்கான். நம்ம தமிழனும் சரி, ஸ்ரீலங்கன் தமிழனும் அமைதியாக போயிடுவான், எவன்ட்ட ஏழ்றையை கூட்ட மாட்டாங்க. நம்ம இந்தியன்ஸும் கூட ஓரளவுக்கு ஏழையை கூட்ட மாட்டான், ரைட்டா? இப்படி போயிடுறாங்க. ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியன்ஸ் என்ன மாதிரி எரிச்சல் ஏற்படுத்துகிறாங்கன்றது நான் அடுத்து சொல்கிறேன். இந்த பாகிஸ்தானி இவனும் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. இவங்க என்ன பண்ணுறேன்னா, பாகிஸ்தானி வந்து ட்ரக்கை வந்து கஞ்சாவை கொண்டு வந்து வெள்ளக்கார பசங்களுக்கு பழக்கி விட்டார். ஸ்கூலுக்கு இப்போ அவர் நண்பர் சொன்னார் எப்படி அவங்கள மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்கூலுக்கு போகாமல் கட் அடிச்சுட்டு சில பசங்க 14 வயசு பசங்க அப்படியே அங்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பார்க்கில் அங்கங்கே. இவங்க அப்படியே காரில் போனோடனே தனியாக அப்படியே பார்க்குறது, இந்த பையன் எதாவது கட் அடிச்சு வந்திருக்கான்ற மாதிரி தெரிஞ்சுன்னா அவன்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறது, தம்பி எங்கே போகிறீங்க, வாங்க போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் அவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகி லண்டனில் கூட்டு போய் கேமரா டான்ஸ் அது பார்க்க வச்சு பப்புக்கு போய் கூப்பிட்டு போய் அவனை ஒரு 2-3 ட்ரிப்பு அவனோட பழகிடுவான்ல, நம்பரை கொடுக்க வேண்டிய, நீ ஸ்கூலுக்கு கட் அடிச்சு நான் வந்துட்டு நேராக லண்டனில் நம்ம கடை இருக்குது, லண்டனில் நம்ம இது இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போய் இவங்களை வந்து கஞ்சாவுக்கு அடிமையாக்கி அவனை வச்சு கஞ்சா விற்கிறது, அவனுக்கு ஃபண்டிங்லாம் இவங்க பண்ணுறது, நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், நீ விற்றுட்டு காசு கொடு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனா, அந்த லூட்டன் நகர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறது. இப்படி பலர் இது பண்ணுறது. அதே மாதிரி வெள்ளைக்கார பிள்ளைங்க இருக்குல்ல, வயசு பிள்ளைங்க ஒரு 14 வயசு 15 வயசு பிள்ளைங்கள என்ன பண்ணுறதுன்னா, கொஞ்சம் கஷ்டப்படுற வீட்டு பிள்ளைங்களா இருக்குது அப்படின்னா அதுகளுக்கு வந்து போதை பழக்கத்தை உண்டாக்குறது, அதுக்கப்புறம் அதுகளை மேட்ரு பண்ணி முடிச்சுட்டு குழந்தை பிறக்க விட்டுறது. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 14, 15, 16 வயசு பிள்ளைங்க வந்து குழந்தை கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அங்கே வந்து இங்கிலாந்து சட்டப்படி இலவச வீடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதில் முன்னுரிமை கொடுக்கணுமா. முன்னுரிமை யார் யாருக்கு கொடுக்கணுன்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், சிறையிலிருந்து வெளியேறி குற்றம் செய்து விடுதலை ஆகுபவர்கள், அதே மாதிரி இளம் பெண்கள், இந்த மாதிரி அப்பா யாருன்னே தெரியாது விட்டுட்டு ஓடி போயிட்டான், மாதமாகி குழந்தை பத்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல அரசாங்கம் வந்து இலவச வீடு கொடுக்கணுமா. இதுக்காகவே கஷ்டப்படுற வீட்டில் உள்ள பல பிள்ளைங்க என்ன பண்ணால், அந்த வீடு கிடைக்குதுன்றதுக்காக எவன்ட்டையாவது இது பண்ணி அவங்கள ஆட்டையை முடித்து விட்டு போயிடுறது, அப்புறம் அந்த பிள்ளைய வச்சு ட்ரக்கு விற்க விடுறது. இப்படி வந்து வெள்ளைக்காரர்களே பிரிட்டிஷ்காரங்களே நாசப்படுத்தக்கூடிய செயல்களை யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானி, பங்களாதேஷி வேறு அடுத்துன்றாங்க, பாகிஸ்தானி தான் மெயின்ன்றாங்க.
ஸோ இப்படி இருக்கிறது, அந்த பிள்ளைங்களை மேட்ரு முடிக்கிறது, இது பண்ணுறது அந்த பிள்ளைங்களும் வந்து வீடு கிடைக்குதுன்றக்கா இந்த மாதிரி பண்ணுற கஷ்டப்படுற வீட்டு பிள்ளைங்க தானே இதெல்லாம் பண்ணுறது அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ்காரன் கொந்தளிக்க ஏன்டா உலகத்தையே நாங்கள் ஆண்டுகிட்டு இருந்தோம், ஒரு சூரியன் உதிக்கிறதும் எங்கள் மண்ணில் தான், மறைகிறதும் எங்கள் மண்ணில் தான்ன்ற மாதிரி இருந்த ஒரு பிரிட்டிஷ்காரனை அவன் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க பிள்ளைங்களே மேட்ரு முடித்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி வந்தேரிகள் இந்த அளவுக்கு பண்ணுறான்றது தான் முதல் கோவம். அதில் இறங்கினது தான் டாமி ராபின்சன். இந்த டோமி ராபின்சனுடைய சொந்தக்கார பிள்ளையை இந்த மாதிரி மேட்ரு பண்ணி அது குழந்தை பிறந்துடுது. இதை போய் கேட்க போனோன்னா அங்கே அடிதடி சண்டை ஆகுது. இதுதான் ஆரம்பம். அதை முடிச்சு தான் இந்த டென்ஷனில் தான் அடிதடி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் சேர்றாப்புல அடிதடி வந்து சரக்கை போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் கட்சிக்குள்ளே வர்றாப்புல, கட்சிக்குள்ளே வந்தவொடனே ரிஃபார்ம் பார்ட்டிக்குள்ளே வர்றாப்புல, ரிஃபார்ம் பார்ட்டிக்குள்ளே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா ரிஃபார்ம் பார்ட்டியை இப்போ கேப்சர் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாப்புல. பண்ணி இந்த வந்தேரிகளை பூரா அடித்து துரத்துனா தான் பிரிட்டன் வந்து உருப்படும்னு சொல்லி இப்படி இருக்கும்போது எலான் மஸ்கை கண்ட்ரோல் போய் கான்டாக்ட் பண்ணுறான். எலான் மஸ்கை கான்டாக்ட் பண்ண எலான் மஸ்க் என்னென்னா, பிரிட்டனை தான் என்னை பல விஷயத்தில் ஆப்படிச்சிட்டு இருக்கான். இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லேபர் பார்ட்டி சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 பேருமே எனக்கு எதிராக இருக்கான், உனையே நான் வளர்த்து விட்றேன்டா செலவு பண்ணின்னு சொல்லி எலான் மஸ்க்கு ஃபண்டிங் பண்ணி தான் இந்த போராட்டமே நடந்திருக்கு. இதனால தான் பிரிட்டன் கொந்தளிச்சு போயிருக்கான் எலான் மஸ்க் மேலே, இவனோட ஒரு காரை கூட விடக்கூடாது, இனிமேல் அவனை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு. என்ன ஃபண்டிங் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் அங்கங்கே டிஜிட்டல் ஸ்க்ரீன் வச்சு எலான் மஸ்க் உரையாடுறார். எலான் மஸ்க்கு அமெரிக்காக்காரன் பிரிட்டனில் போராட்டத்தை தூண்டி விட்டால் அவன் எப்படி விடுவான்? அந்த நாட்டோட இப்போ இந்தியாவில் ஒருத்தன் வந்து பெரிய புரட்சியை தூண்டி விட்டான் வெளிநாட்டில் இருந்து அப்படின்னா அவனை முதல்ல தூக்கிடுவாங்களா இல்லையா, அவன் பிஸ்னஸ் பண்ண விடுவாங்களா இங்கே? அந்த மாதிரி இப்போ பிரிட்டனில் வந்து 2 நாளாக என்ன பண்ணான்னா எலான் மஸ்கோட பிஸ்னஸை டோட்டலாக காலி பண்ணணுன்றதுக்காக சட்டம் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல எலான் மஸ்க்கு இது அழிவு காலம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ இப்போ டோமி தாமஸை தூக்கி விட்டதில் என்ன ஆச்சுன்னா 1.5 லட்சம் பேரை கூட்டி ஏகப்பட்ட செலவு ஃபண்டிங், அவங்களுக்கு தண்ணி போகிறது, டிஜிட்டல் ஸ்க்ரீனு, அவங்களுக்கு அதை வாங்கி தரது சொல்லி முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணி, அதே மாதிரி எக்ஸ் தளத்தை வந்து இதற்காகவே தானம் பண்ண மாதிரி, நீ எது வேணாலும் இந்த போராட்டத்தை பற்றி விட்டு நான் பூஸ்டப் பண்ணி விட்டு மக்களை திரட்டுறேன்னு சொல்லி ஏற்கனவே இதில் இப்போ நேபாளில் யார் பண்ணான்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அங்கே கலவரத்தை தூண்டினது. இங்கே தூண்டினது யாருன்னா எக்ஸ் தளம். ஏன்னா இவர்கள் வந்து தூண்டி விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 1.5 லட்சம் மக்களை திரட்ட முடியும் சோசியல் மீடியான்றதை இப்போ தான் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே தேர்தலில் சோசியல் மீடியா இல்லாமல் 18% வாக்குகளை வாங்கினாங்க. யாருன்னா டோமி தாமஸ் அந்த ரிஃபார்ம் பார்ட்டி. இப்போ வந்து டோமி தாமஸை தனியாக ரிஃபார்ம் பார்ட்டிலேருந்து விலகி, இல்லைன்னா ரிஃபார்ம் பார்ட்டி இவன் தான் தலைவன் ஆகணுன்றது எலான் மஸ்கோட பேக்கப். ஸோ இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இவரோட வெயிட்டை காட்டணுன்றக்காக தான் இந்த 1.5 லட்சம் மக்களை கூட்டியிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை இங்கிலாந்தில் ஏற்படுத்தியிருக்கு. சரி, இந்தியர்களுக்கு ஏதாவது பாதிப்புனா நிச்சயமாக இந்தியர்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா இவங்க போய் அங்கே எரிச்சல் ஏற்படுத்துகிறதான், கல்யாணம் நடத்துறது, ரோட்டில் ஊர்வலம் போகிறது, மத மாற்றங்கள், அந்த இது மத ரீதியான ஊர்வலங்கள் போகிறதெல்லாம் அவங்களுக்கு எரிச்சலாயிரும். இது ஒரு பக்கம், இது லைட்டாக தான். ஆனால் பாகிஸ்தான்கார மேலேயும் பங்களாதேசி மேலேயும் தான் கொலை காண்டில் இருக்காங்க அந்த மக்கள். அதனால தான் இந்த போராட்டம் அப்படின்றது தான் ஒரு உண்மையான உள்குத்து அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். டீட்டெயிலாக இன்னும் பல விஷயங்கள் இதிலே இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். இன்னும் பல உள்குத்துக்கள்லாம் இருக்குது. சாங்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ லேபர் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் எந்த நாட்டில் உள்ளவெல்லாம் வந்தேரியா வரலாம், சில நாடுகள்லாம் தடை பண்ணிட்டாங்க, சில நாடுகளில் புதுசாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதற்கான எதிர்ப்புன்னு நிறையா இருக்குது. நம்ம பார்ட் 2ல் கூட அது முடிஞ்சால் நான் பேசுகிறேன். இப்போ காரணம் இதுதான், ஹவுட்டனில் நடந்த பிரச்சனை. அதில் ஆரம்பித்து இங்கிலாந்து லண்டன் நகரத்துக்கு வந்து இங்கிலாந்து முழுவதும் எல்லாரையும் வெள்ளக்காரர்கள்லாம் டென்ஷனாக வச்சுருக்கு. இது நிச்சயமாக அந்த ஊரில் இருக்கவனதுனா இது நிறவெறி மண்ணாங்கட்டி வெறிலாம் இல்லை, பிழைக்கிறதுக்கு என் ஊரில் வந்துட்டு அங்கே அடித்து வரட்டான்னு வந்துட்டு கடைசியில் என் ஊரில் இருக்கவனுங்க ட்ரக்ஸு என் பிள்ளைங்களே இது பண்ணிவிட்டு பிள்ளையை பிறக்க வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தான் பிரிட்டிஷ் பிள்ளைங்க வந்து நிறையா அப்பான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்பா இல்லாமல் பாகிஸ்தான் வெள்ளைக்காரன் கிராஸ் ஆன குழந்தைகள் ஏகப்பட்ட குழந்தை இருக்குன்றாங்க. பெற்று போட்டுட்டு இவனும் ஓடி போயிடுவான், அவளை எங்கிட்ட விட்டு போயிடுவான். ஸோ இதுதான் அவர்களை ஆத்திரம் கொள்ள வச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.